ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு கொடூரமான போர் எல்லைகளை அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இஸ்ரேல் ஈரானுடைய உச்ச தலைவரை நாங்கள் கொன்றிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை இப்போது பரப்பி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஈரான் ஹர்முஸ் கடல் பகுதியை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கைவசம் வைத்துக்கொண்டு ஒரு பொருளாதார யுத்தத்தை இப்போது ஒட்டுமொத்த உலகுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் இந்த யுத்தத்தை நிறுத்தினால்தான் இந்த பொருளாதார சீர்குலைவு சரியாகும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹர்முஸ் கடல் பகுதி ஒட்டுமொத்தமாக கன்னிவெடிகள் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. ட்ரம்ப் இதற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த கடல் பகுதியில் வந்த 3 கப்பல்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய உச்ச தலைவர் கொமேனியை கொன்றதற்கு பழி தீர்ப்பதற்காக ஈரானுடைய ஸ்லீப்பர் செல்கள் உலகெங்கும் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை நிகழ்த்துவார்கள் அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது. அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தில்? ஈரான் இப்படிப்பட்ட தந்திரங்களை முன்வைத்து அதனுடைய யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? இதற்கு ஒரு எல்லை இல்லையா? எப்போது இந்த யுத்தம் முற்றுப்பெறும் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. பார்ப்போம் காணொலி. இந்த யுத்தத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு. அமெரிக்கா விட்டது. உலக நாடுகளுமே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, ஈரான் இப்போது ஒரு தந்திரபரமான யுத்தத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள், அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமெரிக்காவினுடைய அலுவலகங்கள் மீது கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இதில் ஒரு செய்தி இப்போது வெளிவந்திருக்கிறது. ரியட்டர்ஸ் பத்திரிகை அமெரிக்காவினுடையது. அது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 150 இராணுவ வீரர்கள் கடுமையான தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவர்களுடைய உடல்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் தரப்பில் அவர்கள் சொன்னாங்க, 200க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் தான் அது. அதை இதுவரைக்கும் அமெரிக்கா ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் செய்தி. 3-4 நபர்கள் அப்படிங்கிறது தான், அதிகபட்சம் 6 நபர்கள் நினைக்கிறேன். அந்த செய்தியை மட்டும்தான் அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரு வகையில் ஈரான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஈரானை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கி விடலாம், இந்த யுத்தத்தை ஒரு 2 வாரங்களுக்குள்ளால முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த முடிவு இப்போது எல்லாம் வராது. நாங்கள் ஒரு 6 வாரங்களுக்கு இந்த யுத்தத்தை நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கான ஆயுதங்கள் எங்கிட்ட இருக்கு. அந்த செய்தியை இப்போது ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொன்னார்? 2 நாட்களுக்கு முன்னால யுத்த முடிவுக்கு வரும் அப்படின்னாரு. ஈரான் சொல்லிச்சு, அது மறுத்தது. யுத்தத்தை நிறுத்துவது நாங்கள் தான், அந்த முடிவை நாங்கள் தான் எடுப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதுல இருந்து நமக்கு தெரியும் யுத்தம் எந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த அமெரிக்காவினுடைய நிலை, இஸ்ரேலுடைய நிலை இதுல என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய கைவசம் போர் ஆயுதங்கள் இல்லை, வெடிபொருட்கள் இல்லை, ஏவுகணைகள் இல்லை. ஈரானுடைய இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அத்தனை தொழில்நுட்பங்களையும் ஈரான் சுக்குநூறாக ஆக்கிவிட்டது அப்படிங்கிறது தான் செய்தி. இதில் இஸ்ரேல் இப்போது இஸ்ரேல் நாட்டில் இந்த யுத்தத்தை நடத்துவதற்காக ஒரு பட்ஜெட்டை அறிவிக்க போகிறாங்க. அந்த பட்ஜெட்டை கேட்டிருக்கிறார் நெதன்யாகு அப்படிங்கிற செய்திகள்லாம் பரவி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் நெதன்யாவை குறிவைத்து அவருடைய வசிப்பிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. நெதன்யாவை எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய எண்ணம். என்னன்னு சொன்னால், தங்களுடைய உச்சத்தலைவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்தவர், நவீன ஈரானை கட்டமைத்ததில் முக்கியமான பங்கு வகித்தவர் அவரை தீர்த்து கட்டினதில் இவர்கள் மிக கொடூரமான கோபத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நெதன்யாகுவை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா படுகாயத்தோடு தப்பி இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் இருந்தது. இதை இதுவரைக்கும் ஜெருசலேம் போஸ்டோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய வேற ஊடகங்களோ
அமெரிக்க ஊடகங்களோ இதை பெருசாக வந்து பேசலை. பொய் பிரச்சாரத்தை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை மட்டும் அவர்கள் வந்து பரப்புனாங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், மொஸ்தபா கமேனியை நாங்கள் கொன்று விட்டோம் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது புதிய உச்சத்தலைவரை தேர்வு செய்யும் போதே யாராக இருந்தாலும் அந்த உச்சத்தலைவர் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அவரை படுகொலை செய்வோம் அப்படிங்கிறத வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் வந்து தெரிவித்தாங்க. ஆனால் வெளிப்படையாக அறிவித்து நான் தான் ஐயா உச்சத்தலைவர் அப்படிங்கிறத மொஸ்தபா கொமேனி அவர்கள் சொன்னார். என்ன, ஏற்கனவே இருந்த ஐதுல்லா கொமேனியினுடைய மகன்தான் இவர். ஐதுல்லா கொமேனியை விட படுதீவிரமாக இந்த யுத்த களத்தில் நிற்கக்கூடியவர். அவராவது மத நெறிமுறைகளுடைய அடிப்படையில் இந்த யுத்தத்தை நிகழ்த்தினார். யுரேனியத்தை செறிவூட்ட மாட்டோம், அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் வந்து தயாரிக்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஆனால் புதிய உச்சத்தலைவராக இருக்கக்கூடிய மொஸ்தபா கொமேனி அப்படிப்பட்டவர் அல்ல. மொஸ்தபா கொமேனி ஆணையிட்டால் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தையும் தயார் செய்வோம் அப்படிங்கிறத வந்து ஈரானில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து தெரிவித்தாங்க. மிகப்பெரிய எச்சரிக்கையாக ஒரு கொடூர தாக்குதலை தான் இப்போது ஈரான் வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் ஈரானுடைய தந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வகையாக இவர்கள் அமெரிக்காவினுடைய தளங்களில் அடிக்கிறாங்க, இஸ்ரேலுடைய தளங்களில் அடிக்கிறாங்க. டெல்லவில் மொத்தமாக வந்து பாழ்பட்டு கிடக்கிறது. எப்படி வந்து பாலஸ்தீனத்தை வந்து அடித்து, காசாவை அடித்து, அது இன்னைக்கு மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாற்றிருக்கிறாங்களோ அதே மாதிரி டெல்லவில் ஒட்டுமொத்தமாக அடித்து தகர்த்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிற செய்திகள் வந்து பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய தந்திரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் வந்து ஒரு பொருளாதார யுத்தத்தை இப்போது நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்தளவில் அவர்கள் வந்து படுபாதாளத்தில் இருக்கிறாங்க பொருளாதார நிலையில். ஆனால் உலகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஈரான் தந்திரோபயமாக செய்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் கடல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் 20% மேலே வந்து எண்ணெய் வணிகம் நடக்கக்கூடிய அந்த பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரேபிய நாடுகளுடைய எண்ணெய் வளங்கள், அவர்களுடைய போக்குவரத்து எல்லாமே இதைத்தான் நாடி இருக்கிறது, அவர்களுடைய வர்த்தகம் எல்லாமே. அப்போது அதற்கு மிகப்பெரிய ஆப்பை வந்து இப்போது ஈரான் வைத்திருக்கிறது. அரேபிய நாடுகள்லாம் மிகப்பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வேறு நாடுகள் அவர்களுடைய குடிமக்களை எல்லாம் அந்த நாடுகளிலிருந்து, குறிப்பாக யுஏஇலிருந்தெல்லாம் அழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு முன்னால் யுஏஇனுடைய மன்னர், இளவரசர், இந்த பட்டாளம் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய வணிக வளாகங்களில் வந்து நடந்தாங்க. யுஏஇ வந்து உலகத்திலேயே வந்து பாதுகாப்பான நாடு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு கூட தாக்குதலை ஈரான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நிறைய அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதாக, அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்கர்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் வந்து இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தாதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து மாறும் அப்படிங்கிறது தான் இப்போது வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இன்னொன்று, ஹர்முஸ் கடல் பகுதி ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய கைவசம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் தாய்லாந்துக்கு சொந்தமான 3 கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் பரவி இருக்கிறது. யார் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறது இன்னுமே வந்து தெளிவாகவில்லை. அந்த கப்பலில் இருந்த பணியாளர்களை வந்து ஒமான் கடற்படை வந்து பாதுகாத்து கொண்டு போயிருக்கிறது. 3 அந்த தொழிலாளர்களை வந்து இன்னுமே காணலை. அவர்களை பற்றிய செய்தி இன்னுமே தெளிவாக இல்லை. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய CIA உளவுத்துறை வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஹார்முஸ் கடல் பகுதியில் ஈரான் வந்து கண்ணி வெடிகளை இந்த கடலில் வந்து மிதக்க விட போவதாக சொல்லியிருந்தோம். அதை இப்போது செய்திருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஈரானுடைய சின்ன படகுகள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொல்ல, இந்த யுத்த படகுகள், யுத்தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்பீட் போட் லான்ச், அதில் போய் இவர்கள் இந்த கண்ணி வெடிகளை போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த பகுதி வழியாக வர்த்தக கப்பல்கள் மட்டும் அல்ல,
யுத்த கப்பல்களும் அந்த வழியாக வர முடியாது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு செக்கை வந்து இதன் மூலமாக வைத்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதாவது ஹர்முஸ் கடல் பகுதியை ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய கைவசம் இருக்கிறது. அதையும் தாண்டி வந்து நாங்கள் கப்பல்களை வந்து அந்த வழியாக செலுத்துவோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொன்னார். அதற்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை தான் இப்போ இந்த தாய்லாந்து கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலமாக ஈரான் வந்து செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய அனுமானிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடல்ல வேற கண்ணி வெடியை போட்டிருக்கிறாங்க. இனி அமெரிக்கா இதில் வந்து என்ன செய்யும்? அமெரிக்காவினுடைய கப்பலை வந்து எந்த பகுதியை நோக்கி செலுத்தும்? யுத்த கப்பல்கள்லாம் நின்று கொண்டிருக்கிறது. அங்கே இங்கேயும் கொஞ்சம் அசஞ்சா கூட வெடித்து சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அபாயகரம் இருக்கிறதுனால ட்ரம்ப் ஏற்கனவே உடனடியாக இந்த கண்ணி வெடிகளை எல்லாம் ஈரான் எடுத்துடணும், இல்லைன்னா மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை நாங்கள் நிகழ்த்துவோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து மறுபடியும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னால் சொன்னார், இந்த இரவு மிக மிக முக்கியமானது, இந்த இரவில் நாங்கள் ஒரு அதிரடி தாக்குதலை நிகழ்த்தி வந்து ஈரானை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம், இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய யுரேனியத்தை கைப்பற்றுறதுக்கு அமெரிக்காவினுடைய இராணுவத்தை ஒரு குரூப்பை வந்து அனுப்புறதுக்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க. இன்னொன்று, ஈரானுடைய அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சி படை குர்தீஸுகளை வந்து இறக்கிவிட்டு அப்படி ஒரு ஸ்டண்ட் அடிக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சாங்க. எதுவுமே வந்து நடக்கலை. அந்த அளவுக்கு வலுவாக ஈரான் வந்து அவர்களுடைய தாக்குதலை வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி வந்து வெளியாக இருக்கிறது. என்ன செய்தின்னு சொன்னால் 2 நாட்களுக்கு முன்னாலே வந்த செய்தி தான் அது. அதாவது தங்களுடைய உச்சத்தலைவர் ஐதுல்லா கொமேனியை கொன்றதற்கு பழி தீர்ப்பதற்கு ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எங்கே? இஸ்ரேல் மீது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நெதன்யாவை வந்து தீர்த்து கட்டியே தீரணும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் வந்து அவருடைய இருப்பிடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா படுகாயத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிறத செய்திகள் பரவுச்சு. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. புதிய தலைவர் முஜ்தபா கொமேனி மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. முஸ்தபா கமேனி வந்து கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்திகளை வந்து இஸ்ரேல் வந்து பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்கு. கொல்லப்படலை, அவர் படுகாயத்தோடு தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாக இருக்கிறது. இன்னொன்று வந்து ஈரானுடைய ஜனாதிபதி பெசஸ்கியானுடைய மகன், அவர் வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறார், யூசப் பெசஸ்கியான். அவர் பேசியிருக்கிறாரு ஒரு ஊடகத்தில், புதிய தலைவர் முஜ்தபா கொமேனி வந்து பாதுகாப்பாக இருக்கிறார், இறைவனுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் மீதான தாக்குதல், அமெரிக்கா மீதான தாக்குதல் வந்து தொடரும் அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தியை வந்து சிஐஏ வெளியிட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு முன்னால் தான் ஈரானுடைய ஸ்லீப்பர் செல்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அதாவது தங்களுடைய உச்சத்தலைவர் கொமேனியை கொன்றதற்கு பழி தீர்க்கிறதுக்காக அத்தனை வேலைகளையும், ரகசிய உளவு வேலைகளையும் ஈரான் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதாவது சாதாரண நபர்கள் மாதிரி இவர்கள் இருப்பாங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் சமிச்சை கிடைக்கும்போது இவர்கள் வந்து தங்களுடைய வேலையை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் சிஐஏ வந்து தெரிவித்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாரில் 2 ஈரானியர்களை கைது செய்தது கத்தார் இராணுவம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கைவசம் புதிய நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய தொடர்பு சாதனங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவும் இந்த 2 நபர்களும் ஈரானுடைய ஸ்லீப்பர் செல்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அதை பற்றி விசாரணையை ஒரு பக்கம் ஈராக் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நபர்கள் உலகமெங்கிலும், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எங்கிலும் பரவி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவங்க வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்ஸை பயன்படுத்தி இந்த நபர்களுக்கு செய்தியை என்ன செய்யணும் அப்படிங்கிற கட்டளையை விடுக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. இது உளவு அமைப்புகளால் கண்டுபிடிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுகிறது. இன்னொன்று, நம்ம பகுதியிலேயே அப்பாவிகள் மாதிரி இருப்பாங்க, திடீர்னு ஈரானுடைய அந்த உத்தரவை ஏற்று
அவங்க வந்து செயல்பட தொடங்குவாங்க அப்படிங்கிற செய்திகள் இப்போது பரவலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்போது ஒட்டுமொத்தமாக உலக அளவில் ஈரானுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் சரி, ஐரோப்பாவுக்கும் சரி, இது வந்து கெட்ட செய்தி. எந்த நேரம் வேண்டுமானாலும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலின் கீழே தான் ட்ரம்பும் மற்ற தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னொன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்முஸ் கடல் பகுதியை எப்படியாவது மீட்டாகணும், அதற்கான எந்த வேலையும் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு வலுவாக வந்து ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. இது இப்போதைக்கு சாத்தியப்படவே படாது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக இந்த யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை ட்ரம்ப் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் 2 நாட்களுக்கு முன்னால் ட்ரம்போட பேசினார். ஒரு நாளைக்கு முன்னால் யுஏஇனுடைய மன்னரோட வந்து பேசியிருக்கிறாரு. இவர்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், இந்த போர் அச்சுறுத்தல் வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, இது மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கியிருக்கு, இந்த யுத்தத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அனுமானங்களை தான் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக நமக்கு தெரியக்கூடியது. அதற்கு ஈரான் இதுவரை சம்மதிக்கவில்லை. ஈரானோடும் ரஷ்யா வந்து புதின் வந்து பேசிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு இணங்குவது போல ஈரான் வந்து இல்லை. இது எந்த அளவுக்கு போகும், எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எல்லாமே ஈரானுடைய கைவசம்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தால்தான் நம்முடைய வீட்டிலையும் அடுப்பெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு ஈரான் இப்போது இந்த யுத்தத்தை நகர்த்தி இருக்கிறது. இதுதான் ஈரானுடைய வெற்றியாக நம்ம பார்க்கப்படுகிறோம். ஈரான்லையும் சரி, இஸ்ரேல்லையும் சரி, அரேபிய நாடுகள்லையும் சரி நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்படுறாங்க இந்த யுத்தத்தின் மூலமாக. ஈரானை பொறுத்த அளவில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது அஞ்சப்படுகிறது. 1300 அப்படிங்கிற கணக்குகள் வந்து ஒரு நாளைக்கு முன்னால் வந்து வந்தது. அப்போது இந்த யுத்தம் நன்மையை தராது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த யுத்தத்தின் மூலமாக ஒரு பொருளாதார நெருக்கடி இவ்வளவு விரைவாக வரும் அப்படிங்கிறது உலகம் எதிர்பார்க்காத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இப்போது ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. இது என்னைக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஈரானுக்குத்தான் வெளிச்சம். ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.